அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக ஒரு 2 வாரங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தினசரி ஃப்ரீ டெஸ்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இடையில் பவானி சார் ட்ரைனிங் அடுத்தடுத்த வேலை இருந்ததுனால கண்டினியூஸாக போட முடியல. ஸோ இனி வருங்காலங்களில் தினசரியாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணை நடத்தி முடித்துள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து தினசரி தேர்வுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கான கம்பைன்டு டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்ச் போகுது. அந்த டிஸ்கஷன் பேட்சை பொறுத்தவரை பெய்டு வருஷமாக தான் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களோ மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமிற்கு பயனுள்ள வகையில் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் அமையும் என்பதையும், அதே போல் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பொறுத்தவரையும் முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டுமே டிஸ்கஷனோடு பார்க்குறேங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் பாலிட்டி ஏரியாவிலேருந்து ரீசெண்டாக நடந்த 5 எக்ஸாம்லேருந்து தனித்தனியாக பார்த்துருப்பேங்க. இது 6வது எக்ஸாமாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவலில் டிப்ளமோவில் அந்த லெவலில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பாலிட்டி ஏரியாவிலேருந்து ஒரு 13 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த 13 கேள்விகளுக்கான விடை குறிப்புகள் வித் எக்ஸ்பிளனேஷனோடு நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள கட்சிகளின் பெயர்களை அதன் தலைவர்களுடன் பொருத்தி காட்டுகன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மிக முக்கியமாக இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மிக முக்கியமாக மாநில கட்சிகளெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யார் தொடங்கினாங்க அப்படின்றதையும் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொடங்குது ஆலன் ஆக்டிவ் நியூமானா, இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்குனா ஆலன் ஆக்டிவ் நியூம். ஸோ டிஎன்பிசி படிக்கிறாங்கனாவே இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ முதல் கூற்று தவறு. செகண்ட் ஒன், பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரையும் மான்யவர் காஞ்சிராம் தொடங்கி வச்சிருப்பார். சரி. நெக்ஸ்ட் ஒன், ஜனதாதள் ஒருங்கிணைந்தது சரத்யாவை தொடங்கினார். லோக் ஜனதா சக்தி பவன் கல்யாண் தொடங்கினாரானா பவன் கல்யாண் கிடையாது. லோக் ஜனதா கட்சி பவன் கல்யாண் கிடையாது. ராம்விலாஸ் பாஸ்வான் தொடங்கியிருப்பார் லோக் ஜனசக்தி கட்சி. எப்போனா 2000 தொடங்கியிருப்பார். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கட்சிகளின் பெயர்களில் சரியானது 2 மற்றும் 3 சரியாக இருக்குது. ஸோ தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் சரத்பவார் தொடங்கினார் 1999. லோக் ஜனசக்தி கட்சியை தொடங்கியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் 2000. ஜனதாதள் கட்சி ஒருங்கிணைந்தது தொடங்கி சரத் யாதவ் 2003 தொடங்கினார். கேள்வி 2, பொறுத்துக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. தேசிய ஆணையம், நுகர்வோர் பாதுகாப்பு தேசிய ஆணையம் தொடங்கப்பட்டது 1988. தேசிய மேல்முறையீட்டு அதிகார வரம்பு எத்தனை நாட்கள்னா, மேல்முறையீடு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 30 நாட்கள். மாநில மேல்முறையீட்டு அதிகார வரம்பு 45 நாட்கள். ஸோ இங்கே சரியான விடை ஆப்ஷன் சி 1, 4, 3, 2. ஸோ பாலிட்டி ரிலேட்டடான சட்டங்களை பொறுத்தவரையும் நிச்சயமாக அதுலேருந்து 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ தெளிவாக இயர்ஸ் ரிலேட்டடான ஆக்டை தெளிவாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. சும்மா வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஈஸியாக மைண்டில் உட்காந்துடும். நீங்கள் அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஸோ சட்டங்கள், அது தொடங்கப்பட்ட ஆண்டு, தொடங்கப்பட்ட நாள் ரொம்ப முக்கியமானது. கேள்வி 3, இந்திய உச்சநீதிமன்றத்தினை பற்றிய சரியான கூற்றுகள்னு கேட்டு அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950 முதல் செயல்பட தொடங்கியதுன்னா இந்திய உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா ஜனவரி 25, 1950 தொடங்கியிருக்கும். அப்போ முதல் கூற்று தவறு. நீதிபதி ஹரிலால் ஜே கனியா முதல் தலைமை நீதிபதி ஆவார். ஸோ இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா தான் சரி. இது தற்போது வளாகத்திற்கு 1988 ஆண்டு மாற்றப்பட்டதானா கிடையாது. ஸோ இங்கே 3வது கூற்றுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் பற்றிய கூற்றுகள் சரியானது 2 மட்டும் சரி. கேள்வி 4, கூற்று மற்றும் காரணம். கூற்று, இந்திய தேசிய சட்டத்தில் மக்களவைக்கு அதிக நிதி அதிகாரம் உண்டு. ஸோ இந்திய தேசிய சட்டத்தில் மக்களவைக்கு தான் அதிக நிதியாரம் உண்டு. சரி. காரணம், ஏனெனில் மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் நிதி மசோதாக்களை மக்களவைக்கு திருப்பி அனுப்பி வைக்காவிட்டால் 2 அவைகளும் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக கருதப்பட்டாகிறது. கேள்வியை எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே கூற்று மற்றும் காரணம் 2மே சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 5,
கீழ்காண்பவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. அதே சட்டங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5வது கேள்வி, கீழ்காண்பவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. 1. இந்து வாரிசு சட்டம். இந்து வாரிசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1965 இங்கே தந்திருக்காங்க. ஸோ 1965 கிடையாது. இந்து வாரிசு சட்டம் 1956 தான் தொடங்கப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. அரசு அமைப்பு உரிமை தீர்வுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 32 தான், 2 சரி. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 சரி. தகவல் அறிவு உரிமை சட்டம் இயற்றப்பட்டது 2000 2000 கிடையாது, 2005 அக்டோபர் 12. ஸோ இங்கே கேள்வி என்ன, தவறாக பொருத்தப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4 தவறாக இருக்குது. கேள்வி 6, பின்வருவனவற்றை பொறுத்துக. தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 17. கல்விசாரா பட்டங்களை ஒழிப்பதை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிக்கல் 18. வயதொந்தர் வாக்குரிமையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 3 to 6. அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகளை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 39. ஸோ சரியானுடைய ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. கேள்வி 7, பிராந்திய மாநில கட்சிகளுடைய அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் விதிக்கும் நிபந்தனைகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநில கட்சி, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்திருக்கு, நிச்சயமாக மாநில கட்சி அதனுடைய அங்கீகாரம் ரிலேட்டடான அப்கமிங்காக வரக்கூடிய எக்ஸாமில் பாலிட்டி ரிலேட்டடாக கேட்பதற்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. தெளிவாக படித்து வச்சுக்கலாம். ஸோ மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 3% வாக்குகளை பெற வேண்டுமா? கிடையாது. மாநில சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெறணும்னா நாடாளுமன்ற எலெக்ஷனில் 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதியும், சட்டப்பேரவை தேர்தலில் மினிமம் 2 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். சரி. 3வது கூற்று, மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகள் 6% தொகுதியில் வெற்றி பெற வேண்டுமா? 6% தொகுதிகள் கிடையாது, 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். அப்போ இங்கே சரியானது 2 மட்டுமே சரியாக இருக்குது. கேள்வி 8, கீழ்கண்ட சட்டங்களை காலவரிசையில் அமைத்திருக. இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860. வழக்கு பிரிவு வருமான வரி சட்டம் 1961. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. இதில் ஆப்ஷன் அவன் டிஎன்பிசியில் மாற்றி வச்சுருந்தான், மிஸ்டேக் ஆகிட்டு இருந்தது, பார்த்துக்கோங்க. கேள்வி 9, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்தது 1988. எந்த சட்ட திருத்தன்றதை ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தலில் யூஸ் பண்ணது எப்போனா 1989. கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்டது 1985. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது 2010. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 2010. நமக்கு இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி கூட கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ எலெக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால 4 மாநில சட்டசபை தேர்தலுக்கான எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 10, கூற்று மற்றும் காரணம் பற்றி வினாவாக கருதுக. கூற்று, 73வது அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய பகுதி 9 இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துள்ளது. சரி. காரணம், இந்த அரசமைப்பில் புதிய அட்டவணையாக 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. சரி. ஸோ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம். கேள்வி 11, பொறுத்துக. ஆர்டிக்கல் தான் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 38. இங்கே நமக்கு ஆர்டிக்கல் 14 தான் சட்டத்தின் முன் சமம்னு தந்திருந்தாங்க. இங்கே வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக சட்டத்தின் முன் சமம் ஆர்டிக்கல் 38. 39 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை பற்றி சொல்லுகிறது. ஆர்டிக்கல் 40 கிராம பஞ்சாயத்து. ஆர்டிக்கல் 43 வேலைக்கேற்ற ஊதியத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இங்கே சரியானுடைய ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. கேள்வி 12, கூற்று காரணம். கூற்று, 2003ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் தங்கியுள்ள நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வகை செய்துள்ளது. அப்போ எந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் தான் இந்தியாவில் இரட்டை குடியுரிமை வழங்க வகை செய்தது? 2003ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம். சரி. காரணம், ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை உள்ளது. சரி. அப்போ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 13, கூற்று காரணம். இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும். சரி. காரணம், அரசமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22 பாகங்களையும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டிருந்தது. ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கூற்றும் சரி,
காரணம் சரி மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கம்பைன் டெக்னிக்கல் சீரீஸில் டிப்ளமோ லெவலில் நடந்த எக்ஸாமை தான் நாம் பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பக்கம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்த மாதிரி தெரியும், அதே போல் 4 ஆப்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நம்ம வீடியோவில் பார்த்துருவோங்க. 100% ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.